ஒரு செய்தி என்னன்னா, நீங்க எப்படி வேணா வாங்க, நீங்களா வாங்க, மாற்றமே தேவையில்லை. அதெல்லாம் தவறான ஒன்று. எதையை மாற்ற வேண்டாம். சபையே ஒரு மனிதனை உருமாற்றம் செய்யும் இடம். சேஞ்ச் யுவர் கேரக்டர், சேஞ்ச் யுவர் கஸ்டம்ஸ், சேஞ்ச் யுவர் மேனர்ஸ். உடைய அந்த நடை உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலயத்திலே பனியன் போட்டு வருவது, பாம்பு பல்லி, இதெல்லாம் கேவலமான ஒன்று. முடி விரித்து வருவது, ஆண்கள் முடியை அப்படியே தூக்கி அதுல கொண்டை போட்டு வருவது, கம்மல் போட்டு வருவது, இதெல்லாம் தேவனை அவமானப்படுத்துவது. தேவனை அவமானப்படுத்துகிற நீ ஒரு நாளிலே நீ அவமானப்படுவாய். God will judge you. நியாய தீர்ப்பின் நாளிலே உன்மேல் அக்கினி குவியும். இதைத்தான் யோவான் வாசிக்கிறோம். விசுவாசிக்காதவன் மேல் தேவ கோபாக்கினை வெளிப்படும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்காதவன் மேல், கீழ்ப்படியாதவன் மேல் தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய கோபம், the judgment of God, the wrath of God. தேவனுடைய கோபம் உன்மேல் மாத்திரமல்ல, உன் சந்ததி மேல் நிலை இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கமிட் த லீடர்ஷிப். நான் சொல்றது எல்லாமே நியூ லேண்ட், நியூ லீடர்ஷிப். ஒரு புதிய இடம் தான், ஒரு புதிய வாய்ப்பு தான். எல்லாமே புதுசுதான். மொழி புதிது, புதிது கலாச்சாரம் புதிது, அங்க இருக்கிற எல்லாமே புதியது, தெய்வங்கள் கூட புதிதுதான். கமிட்மெண்ட், அங்க இருக்கிற மக்கள் புதிதானவர்கள். திருச்சபைக்கு போகிற அன்புடைய பிள்ளையே, அடாப்ட் வித் தி பீப்புள், ஜனங்களோடு கலந்திருங்கள். நீ சில பேர் சபைக்கு வரவங்க அந்த எண்ணம் இல்லை, நானாக இருப்பேன், இல்லை. தேவனோடு தனித்திருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள், உலகத்திலும் இணைந்திருங்கள். அதான் சபை. சபை என்பது பலதரப்பட்ட மக்கள், பெரிய மீன்கள், சிறிய மீன்கள், எல்லாமே. நான் சொல்ல பெரிய மீன்கள் எல்லாம் எல்லாவற்றிலுமே வசதி, வாய்ப்பு, படிப்பு, அந்த மிகப்பெரிய கடலிலே எல்லாம் இருக்கிறது. பல்லவத்துல ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஜாதி இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட ஜாதி பார்க்கிறாங்க. அது பல விளக்கங்களை சொல்றாங்க. அது ஒத்து வராது, அவருடைய அது நமக்கு இசைந்து வராது. அதெல்லாம் தப்பு. அண்ணாவளே, எங்கேயோ நான் வாழ்ந்தேன், எப்படியோ இருந்தேன், என்னை கர்த்தரோடு இசைய பண்ணினாரே, என்னை மாற்றியவர் மாற்ற மாட்டாரா? நீ சொல்கிற கருத்து ஏற்புடையதா என்று தெரியவில்லை. இந்த செய்தி கேட்கிற அன்புடைய பிள்ளையே, ஜாதி பார்த்தீங்கன்னா நீங்க பரலம் போக மாட்டீங்க என்றால், தேவன் படைக்குமோ ஜாதிகளை உண்டாக்கல. நீங்க அதுக்கு பல விளக்கங்களை சொல்லலாம். அந்த வாழ்த்து நான் வர விரும்பவில்லை. 3வது, கமிட்மெண்ட் டு நியூ லைஃப் ஸ்டைல். அதுல சொல்லப்படுவது